ஐயா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சியா, கொஞ்சோண்டு சோறு இருந்தா போடுங்கயா. ஐயா ஐயா கொஞ்சோண்டு சோறு போடுங்க, சோறு போடுங்க. ஐயா ஐயா உங்க கால்ல விழுந்து கேக்குறயா, கொஞ்சோண்டு சோறு போடுங்க, ஒரே ஒரு வாய் போடுங்க. இவ்வளவு சோறு வச்சிருக்கிறீங்களா ஐயா? ஐயா சோறு போடுங்க ஐயா, ஒரு பொடி போடுங்க, கால் அடிச்சுக்கிச்சு ஐயா. சோறு போடுங்க ஐயா, போடுங்க. அவன் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஒரு வாய் சோறு போடுங்க. நீ என்னடா கொஞ்சம் கூட இறக்க இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? காக்கா குருவி கூட உணவை பகிர்ந்து சாப்பிடுண்டா, நீ என்னடா தாம் தோன்றமா சாப்பிட்டுட்டு இருக்க? இப்படி வரலாம், நீ சாப்பிட, நீ சாப்பிட, நல்லா நல்லா சாப்பிடு, வயிறாறு சாப்பிடு, நல்லா எந்திரிப்பா, எந்திரி, பரவாயில்ல எந்திரா. எப்படி எந்திரிப்பா, எப்படி எந்திரிப்பா? நானே சாவணுங்கிறதுக்காக சோத்துல விஷத்தை கழிச்சு பசியை தீர்த்துட்டு அவனே தீர்த்துட்டேயா. அக்கா வாக்கா. ஆமாப்பா, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் வாக்குல வந்தோம். இப்படி வாக்கான்னு சொன்ன இத வரப்பா. ஏய் வாடி போலாம். அம்மா நீ வேணா போமா, நான் வரல. எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ஏண்டி எனக்கு கூட உன்னை பார்த்தா அப்படிதான் இருக்கு, அதுக்கு நான் ஊர்ல விட்டுட்டு வந்துட்டேன். வாடி போலாம். பாரு, வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்காம அவன் எவ்வளவு கூலா சாப்பிட்டு இருக்கான். ஆமாண்டி, கூழ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதோட சந்தேகம். கூலா? என்ன கூழ்மா? கேப்பன்னு நினைக்கிறேன். நான் ஏன் கேட்க போறேன்? அரைச்சி கேப்ப கூட சொல்ல வந்தேன். அக்கா உள்ள வாங்க. இதோ வரேன்ப்பா. ஏய் வாடி போலாம். வாக்கா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறேன் மாயி, நீ நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கிறேன். ஆமா, யார் பொண்ணு? இதுல என்ன மாயி சந்தேகம்? நாங்க 2 பேருமே பொண்ணுங்களா? ஐயோ அக்கா, இது உன் பொண்ணான்னு கேட்டேன். மாயி என்ன வார்த்தை கேட்டுட்ட? உன் அக்கா என்னைக்காவது தப்பான வழியில போய்க்கிறனா? நம்ம ஒரு குலதெய்வம் மாரியாத்த மேல சத்தியமா சொல்றேன், இவன் என் பொண்ணுதான். சரி நம்புறேன். சரிக்காவ பொண்ணு நம்புறேன், இவனை நம்ப மாட்டியா? ஐயோ அக்கா, உன் பொண்ணுன்னு நம்புறேன்னு சொன்னேன். சரி, இப்ப என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க? அது வேற ஒண்ணு இல்ல மாயி, பெங்களூர்ல இருந்து திடீர்னு வந்ததுனால இவ படிப்பு பாதியில நின்னு போச்சு. அதான் உன்னை இந்த ஊர் காலேஜ்ல சேர்த்து விட சொல்லலாம்னு வந்தேன். சும்மா கிறுக்கு தரமா பேசாத. நான் படிப்பு தலைமுறைக்கு பல வருஷம் ஆச்சு. இப்ப எந்த காலேஜ்ல என்ன சேர்த்துக்கோ? ஐயோ மாயி, நான் உன்ன சொல்லல, என் பொண்ண காலேஜ்ல சேர்த்து விடுன்னு சொன்னேன். உன் பொண்ணு இருக்கிற உடம்புக்கு மிலிட்டரியில தான் சேர்த்துப்பா, காலேஜ்ல சேர்த்து விட சொல்ல. சரி முயற்சி பண்றேன். வந்துதான் வந்துட்டீங்க, கூட சாப்பிட்டு போங்க. என்னக்கா பாட்டி இருக்குது, இது எப்படி காலேஜ்ல சேர்த்துப்பாங்க? பிரசவ ஆஸ்பத்திரியில மாயி